நீங்க வாட்டுக்கு பதில் சொல்லிடுவீங்க. அவருக்கு தெரியாது, அவருக்கு அசிங்கம் இல்லையா? அவர் தான் அடுத்த ஊர்ல சொல்றாரு, இந்த ஊர் சம்பளத்தை கூட அடுத்த ஊர்ல வாங்கிக்குவார், இந்த ஊர்ல வாங்க மாட்டாரு. சரியா? அவரு அடுத்த ஊர்ல தான் முருகனை விடுங்கன்னு ஒரு ஆளு லேசா தான் சொன்னாரு, அதை பிடிச்சிக்கிட்டாரு. எப்படியா தப்பிச்சு போகணும்னா இல்லங்க 100 பேர் இருந்தாலும் ஒருத்த மனசு வேதனை பண்ணக்கூடாது. அவங்க 100 பேருக்கு சந்தோஷமா இருக்கு, ஒருத்தருக்கு மனசு வேதனை பண்ணக்கூடாது. அட இந்த 100 பேர் முக்கியம்ல, அவர் ஒருத்தர் தான் முக்கியமா? சந்தோஷம் தானேங்க. அவர் வந்து உங்களை காப்பாத்தி விடுறாரு. அதனால உனக்கு நல்ல இருங்க. குளிக்காமல் கூட்டுக்குள்ளே போனால் அந்த பறவை இறந்து. இருங்க சாமி, ஏன் அவசரப்படுறீங்க? அவர் சொல்லணும்னு அதுதான் அவசரப்படுறாரு. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? குளிக்காம கூட்டுக்குள்ள போனா அந்த பறவை இறந்து போயிருமாங்க. சுவாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் குளிக்காமல் தன் கூட்டுக்குள்ளே சென்றால் இறந்து போய்விடும். எப்படியா ஒரு கேள்வி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இருங்க சாமி, அடேங்கப்பா, ஒரு கேள்வி தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? இருங்க. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண். என்ன நாடகர் பெருமாள்ராஜ் பெரிய ஆளுனாங்க. விடுங்க அம்மா, மாமா கிட்ட வாமா, விழுந்தா காலில் கூட விழுந்துருவார் போல. வாங்கம்மா. ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவை ஈரிதழ் சிட்டு. அந்த பேர்லயே பாருங்க, ஈரிதழ் சிட்டுன்னு இருக்கு. அப்ப ஈரிதழ் சிட்டு, ஒரு வருஷம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய பறவை ஈரிதழ் சிட்டு. இருங்க சாமி, 6 வருடங்கள் ஆனாலும் போலாமா? வாங்க வாமா, காலில் விழுவ போறாரு. 6 வருடங்கள் ஆனாலும் தரையில கால் ஊனாத பறவைனா ஆல்பட்ரோஸ்ன்ற பறவை தான். 6 வருஷங்கள் ஆனாலும் தரையில கால் ஊனாத ஒரு பறவை. முன்னாலையும் பறக்கும், பின்னாலையும் பறக்கும், பக்கவாட்டிலையும் பறக்கும், எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா தேன் சிட்டு. அதுதான் எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய ஒரு பறவை. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ரெக்கையே இல்லையா, ஆனா அதுக்கு பேரு பறவையா? கிவி பறவைக்கு தாங்க ரெக்கையே இருக்காது. கிவி பறவைக்கு தான் ரெக்கையே இருக்காது. ரெக்கையே இல்லாத பறவை எந்த பறவை அப்படின்னா கிவி பறவை தான். குருவி விரட்ட வந்திருக்கேனே, பறவை பேர் கூட தெரியாம அங்க இருந்து வந்துட்டேன். தெரியாது, நான் நினைச்சு சொல்லமா, தப்பா தெரியாது நினைச்சு சொல்லமா. தெரியும், இன்னொரு பேருக்கு பேசலாமேன்னு விட்டேன். அப்படியா? எனக்கு ஏன்னா நீ அறிவாளின்னு முதல்ல சொல்லல, பத்தறிவுன்னு. அந்த திறமை பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும் நினைச்சுட்டேன், கேட்டேன். பரவாயில்ல, நீங்க நினைச்சு கேட்டிய அந்த அம்மாவுக்கு தெரியும்னு. வாழ்த்துக்கள். ஒரு காலத்துக்காக முடிச்சுட்டு போறேன். எங்க அந்த அண்ணனை கூப்பிடுங்களே. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் இந்த உலகத்திலே அதிகமான மனிதர்கள் இருக்காங்க. அதான் முழுசா இருக்கேன். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள். ஏன் அப்படின்னா, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒருவரை வாழ்த்தும் பொழுது மனசார வாழ்த்தணுமாங்க. என்னைக்குமே நான் வாழ்த்தீங்களா? ஏன்னா வாழ்த்துவதற்கு வயசு இல்ல, அதனால நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்த்துவதற்கு வயது வரம்புகள் எதுவுமே தேவை கிடையாது. 50 வயசு தாத்தாவா கூட இருக்கலாம், 5 வயசு குழந்தையா கூட இருக்கலாம். 5 வயசு குழந்தை 50 வயசு தாத்தா கூட நீ நல்லாருன்னு வாழ்த்தலாம். என்ன இருந்தா வாழ்த்தலாம்? நல்ல மனசு இருந்தா வாழ்த்தலாம். அப்படிப்பட்ட நல்ல மனசு உங்களுக்கு, அந்த மனசார என்னை நீங்க வாழ்த்திருக்கீங்க. அப்படிப்பட்ட வாழ்த்து தந்த உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். என்ன ஒண்ணு நான் கேட்டதான் நீங்க பதில் சொல்லல. எப்பதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தோஷம். நீ எப்படியா உங்க அண்ணன் நீ ஒரு பிறவியா பிறந்துப்பீங்க. என்னங்கப்பா அவர் சொல்றாரு, நாரதர் என்ன நினைக்கிறாருன்னா கதையை முறையா நடத்தணும். ஒரு முருகனை வர சொல்லிட்டாங்க. முதல்ல சொன்னா கூட ரைட்டு, அது பதில் சொல்லி சந்தோஷம். அப்புறம் மறுபடியும் போறப்ப அவர் முடிக்க போறப்ப அது என்ன அப்படி ஒரு கேள்வி, நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியும்லங்க. அது தவறுமா, அப்படி பேசக்கூடாது. அவர் முருகனை விட சொன்னா அது கதையை முறையா நடத்தணுங்கிற சாமி. அந்த வள்ளியம்மா என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கேட்ட இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியல, இவரெல்லாம் ஒரு நாரதரு, இவரையெல்லாம் கூட்டியாந்துருக்காங்க. முருகன் வந்தா என்ன வராட்டினா என்ன, இவரே இருக்காரு. நாடகம் இல்லைன்னான்னு பரவாயில்லையா, கும்பாபிஷேகத்துக்கு வர்ணனையாளர் உன்னை கூட்டி வருப்பா சாமி. நீ ஒரு ஆள் போதுப்பா சாமி. இவ்வளவு நேரம் வள்ளியம்மா கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் தெரியலன்னு நான் சொன்னேன்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு பதில் தெரியாதோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க.
உண்மையாவே வள்ளி கேட்ட கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சேன், அவ்வளவுதான். விளக்கத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதிலே இப்ப சொல்றேன். அவங்க ரெண்டு முதல்ல உட்கார நீங்க போக கூடாது. இல்ல இல்ல அவங்க ரெண்டு முதல்ல வாங்க. இங்க வாங்கினே இங்க வாங்கினே உட்காருங்க. உட்காருங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் உட்கார மாட்டீங்களா அப்படின்னு தான் சொல்றேன். நம்ம வீட்டுல இருக்குது. வாங்க இங்க வாங்க. ஆமா ஆமா என்னது பால் கறவை வாங்கினேன். ஆனால் என்ன ரொம்ப ஆர்வமா நாடகம் கவனிச்சவரே வந்து உட்காருங்க. அதனால மறுபடியும் கவனிக்கிறதுக்காக சொல்றேன். 5 ஆனா கொஞ்ச நேரம் உட்காருங்க. 5 நிமிஷம் உட்காருங்க. அதனாலே நான் உங்களை என்ன சொல்றேன் அப்படின்னா, வள்ளியம்மா கேட்ட கேள்விகளை நான் பதில சொல்றேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம் கொண்டு கேட்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் வள்ளி பதில் சொல்லிருச்சா? சொல்லிட்டேனே. நீ பேசாம மக்கள் சொல்லட்டும். எல்லாம் சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லிருச்சா? அதோட சரி அண்ணன் அவர் என்னைக்குமே ஒரே மாதிரி இருப்பாரு. சொல்லிருச்சு தானே? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லிருச்சுல? சந்தோஷம் தானே? இன்னும் ஒரு கேள்விக்கு வள்ளி பதில் சொல்ல. இருமா தேவையில்லாம பேசுறீங்க சாமி நீங்க. இருமா கொஞ்சம் பேச. நான் ஏன் இவ்வளவு நேரம் வள்ளி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இருந்தேன் தெரியுமா? நான் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு வள்ளி பதில் சொல்லல. இருமா பதில் சொல்லல. ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். அதற்காக வள்ளியை நான் பாராட்டி அந்த இடத்தை காட்டி கொடுக்காமல் மக்கள் மத்தியிலே கரகோஷ வாங்கி கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், நான் கேட்ட கேள்விக்கு வள்ளி பதில் சொல்லவில்லை. நீ ஏன் பதற? ஏன் பதற? பொய்மை உள்ளவர்களும் பதட்டப்பட்டவர்களும் பதறுவார்கள். என்னிடம் மெய்மை இருக்கிறது. நான் வள்ளியிடத்திலே 3 கேள்வி கேட்டேன். 2 கேள்வி பதில் வந்துட்டது. இன்னொரு கேள்வி தெரியுமா? ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுல நடி எடுத்துக்கங்க. ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுல நடி எடுத்துக்கங்க. ஆதிபராசக்திக்கு இன்னொரு பேர் இருக்கு. நடி எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு பேர் இருக்கு. நடி எடுங்க. 5 புலன்ல ஒரு புலன் இருக்கு. நடி எடுங்க. ஒரு ராகத்துல ஒரு பேர் இருக்கு. நடி எடுங்க. இதெல்லாம் எடுத்து வரிசைப்படி எழுதி பார்த்தால் ஒரு பிரசக்தி பெற்ற ஊரு பேர் வரும்னு நான் கேட்டேன். இதுக்கு வள்ளி நான் இந்த கேள்வி கேட்டேனா இல்லையா? நீங்க உண்மையாவே மனசாட்சி உள்ளவங்களா இருந்தா கேட்டனா கேட்கலையா? மனசாட்சி யாருக்குமே விரோதம் இல்லாம பேசுங்க, பாகுபாடு இல்லாம. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிறேன், இந்த அம்மா ஒரு குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிறேன். இதுக்கு வள்ளி பதில் சொல்லிச்சா? சொல்லல இல்ல. அதனாலதான் நான் மறைச்சு பேசினேன். இப்ப அந்த அம்மா கேள்வி கேட்டாங்க, நான் பதில சொல்றேன். அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா ஒரு விஷயம், அதாவது அவர் கேட்டது உண்மை, ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிறேன். சரி, நீங்க இந்த ஊர்ல தான் இருக்க. நீங்க இந்த ஊர்ல சொல்லாட்டாலும் பரவாயில்ல, பக்கத்துல வர ஊர்ல சொல்லுங்க. என்ன அடுத்த முருகனை வர சொல்லுவோம். முருகனை எப்ப வர சொல்ற? இங்க பார், நீ கேட்ட கேள்வி 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். இந்த அம்மா கேட்டது என்ன? 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். அது என்ன நூல் தெரியுமா? அதுதான் தொல்காப்பியம் என்ற நூல். இந்த தொல்காப்பியம் என்ற நூல் தான் 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். அது என்ன கேட்டீங்க நீங்க? 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகணன் அப்படின்னு சொன்னாங்க. 1, 4, 5 அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் குள்ளா. தொல்காப்பியத்துல எங்கயாவது குள்ளான்னு வருதா? சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லாதீங்க. சிதம்பரத்துல தலை இருக்கும்போது தொல்காப்பியத்துல குள்ளா இருக்காதா? தலைக்கு மறுபெயர் சிரம்னு சொல்லும் போது குள்ளாக்கு மறுபெயர் என்ன? தொப்பி. முதல் எழுத்து தோ, 4வது இப்பு, 5வது பி, தொப்பி. தொல்காப்பியத்துல தொப்பி. அடுத்து என்ன கேட்டீங்க? 3, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் டீ. தொல்காப்பியத்துல டீ வருதா? டீ வரல அண்ணே, நீங்க டீ சாப்பிடுறீங்க. டீ பிடிக்கலைனா பூஸ்ட் முடிக்கலைனா ஹார்லிக்ஸ் முடிக்கல. அது இல்லனா கடையில இல்லனா கடைசில காபி தான். காபி. 3வது கா, 4வது இப்பு, 5வது பி, காபி.
வந்துச்சா? அடுத்து என்ன வள்ளிநாயகம் சொன்னார்கள் என்றால் என்ன கேட்டீங்க? முதல் எழுத்தையும் ஆறாவது எழுத்தையும் ஏழாவது எழுத்தையும் சேர்த்தால் மூன்றாவது, அதாவது மூன்றாவது 3, 5, 6 3, 6, 7 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மக்களை வேதனை செய்யும் ஒரு செயல். அது என்ன தெரியுமா? ஒருத்தன் நடந்து போயில கால்ல கல்லு தட்டிருச்சுன்னா என்னன்னே விட காயம்படும். அதுதான் கா, ஆறாவது யா, கடைசி எழுத்து இம், காயம். காயம் என்ற வார்த்தை தொல்காப்பியத்துல நான் சொன்ன எழுத்துக்களை நான் வரிசைப்படுத்தி படிச்சு பார்த்தா அந்த புத்தகத்து மேல தொல்காப்பியம் சரின்னா அண்ணே நீங்க சந்தோஷமா ஏத்துங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கேட்ட பதில் சொன்னா இல்லையா? சொன்னா சொல்லலையானே? ஒரு கேள்வி பதில். ரெண்டாவது என்ன கேட்டா தெரியுமா? தலைய கிள்ளி போட்டால 9 நாள் உயிரோட இருக்க. அதுக்கு அண்ணே 10 மணி ஆனா பரவாயில்ல விளக்கம் சொன்னது ஏத்துக்கங்க. நீங்க என்னத்த போய் நீ கவனிக்க போறீங்க? இருங்க, நான் தெரியாம கேக்குறேன். மறுபடியும் வள்ளி மன வச்சு மறுபடியும் பேச வச்சு வருஷத்துல ஒரு நாள் கொஞ்ச நேரம் நம்ம எவ்வளவு வேஸ்ட் ஆக்குறோம் பொழுதுகளை. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு தலையை கிள்ளி போட்டா 9 நாள் உயிரோட இருக்குமா தம்பி? உயிரோட இருக்குமா? அது எப்படிங்க? ஆனால் இருக்கும். அதுதான் கரப்பான் பூச்சி. தலையை கிள்ளி போட்டா 9 நாள் உயிரோடு இருக்கும். அதான் கரப்பான் பூச்சி. அடுத்து இவங்க என்ன கேட்டாங்க? கழுத்தே இல்லாத ஒரு உயிரினம் கேட்டாங்க. கழுத்து இல்லாத உயிரினம் எல்லாருமே நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாமே பாத்திருப்பீங்க. நம்ம பகுதியில தான் இருக்கு. அதுதான் நண்டு. நண்டுக்கு கழுத்து கிடையாது. ஒட்டுமொத்தமா மோல்டிங் தான் பண்ணிருப்பாங்க. ஆமா, அது மோல்டிங் டைப்ல இருக்கு, கழுத்து இருக்காது. கழுத்து இல்லாத ஒன்றுனா அதுதான் நண்டு. பல்லு இல்லாத ஒண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ஆமை என்பதற்கு பல்லு கிடையாது. காது இல்ல அப்படின்னு ஒண்ணு கேட்டாங்க. காது இல்லாத ஒரு ஜீவன் என்ன அப்படின்னா அந்த காது இல்லாத ஜீவன் அதுதான் பாம்பு. பாம்புக்கு காது கிடையாது. அடுத்து நன்றினே, எல்லாருக்கும் நன்றி. சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம் என்னன்னு கேட்டாங்க. சிறிய உயிரினம் கொண்ட இதயம் அது நான் தான். சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேச்சுன்னு பேசக்கூடாது, புரியுதா? ஒரு மனிதனுடைய கையை மடக்குனா அந்த கையோட அளவு எவ்வளவோ அந்த அளவு தான் மனிதனுடைய இதயத்தினுடைய அளவு. குழந்தை கையை மடக்குனாலும் குழந்தையுடைய கை அளவு எவ்வளவோ அந்த அளவு தான் இதயத்தினுடைய அளவு. அத போய் மிக சிறிய இதயம் கொண்ட உயிரினம் அது நான் தானே. இது என்ன உருட்ட கதை? அதெல்லாம் என்னவா சொன்னேன்? அப்புறம் நான் தான் மனிதர்களுக்கு சின்ன இதயம் சொன்னேன் கிடையாது. சிறிய இதயம் கொண்ட உயிரினம் என்ன தெரியுமா? நான் ஏன் சொன்னேன்? சிங்கத்திற்கு சிறிய இதயம் தான். அதனால்தான் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, நானே சிறிய இதயம் சிங்கம் 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 என்பதற்கு நீங்க கேட்ட கேள்விக்கலாம் நான் பதில சொல்லியிருக்கேன். நன்றி நன்றி வணக்கம். 2 பேரும் கை தட்டினக்கு நன்றி. அதற்கே பெருமையா இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு நன்றி. எல்லோரும் நன்றி. மகளிர் ஒரு பிள்ளை தட்டலையாக எங்க ஆத்தா மட்டும் தட்டுது. நீங்க எல்லாம் கை தட்ட மாட்டீங்கன்னா ஓர வஞ்சம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா பதில் சொன்னா இல்லையா? இதுதான் உண்மை. இங்க பாருங்களே, உன்னை நான் முதல்ல அந்த கேள்வியை தரேன்னு முதல்ல நான் கேள்வியை கேட்டு நான் உங்களை நிப்பாட்டிட்டு போயிருப்பேன். ஏன் உங்களை வருத்தெடுக்க கூடாதுங்கிறதுக்காக உன்னை பாவம் பண்ணி விட்டு போயிருக்கேன். முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம போன்னு சொல்லியிருந்தா அந்த நாடகத்தை அப்பவே நான் முடிச்சுட்டு போயிருப்பேன். ஏன் உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு உன்னை பாராட்டி இருக்கேன், பெருமைப்படுத்திருக்கேன். அந்த பெருமையை கூட உனக்கு உணர தெரியல, அதை காப்பாத்திய தெரியல. நான் இல்ல மேடையில அசிங்கப்படுத்த போகணும்னு சொன்னதுனால உன்னை விட்டு வச்சு போறேன். இனிமேல் அடுத்த மேடையில சொல்லு. அவர் சொன்னவாறு பாவம் மறப்ப மன்னிப்போம். அதனால வருத்தம் ஒரு விஷயம் இருக்குங்க. இவருங்க மேடையிலே நாரதரா நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உடன்படா சகோதரர் அன்பு தாங்க சகோதரர் பெருமாள்ராஜ் அவர்கள் உலகம் அறிந்த ஒரு நாரதர். எப்படின்னா அந்த யூடியூப் மூலமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் நம்ம நாடகத்தை பார்க்குறாங்க. அந்த வகையில் தமிழர்கள்லாம் எங்கேயெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு அறிமுகமான ஒரு நாரதர். அது மட்டுமல்ல, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், இப்படி பல பட்டங்களை வாங்கியிருக்காரு. அதோட இங்கே சம்பாதிக்கிற காசை தனக்குன்னு செலவு பண்ணாமல் தன் குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணாமல் பல மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு. தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்து காசு கொடுத்து, சாப்பாடு போட்டு அவருக்கு என்ன வசதி வேணுமோ அதை பூரா செய்து கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர். இவரா கைதட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்குற மாதிரி இருக்காங்க. நன்றி. துர்கா மோகன்தாஸ் எல்லாம் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாப்புல. முடிச்சுக்குவேன். ஆமா, அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர். சிறந்த ஆசிரியர்னா ஆசிரியரா இருக்கிற சில பேர் என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள்ட்டே காசை கொடுத்து திறக்க வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஆனா இவர் அப்படி ஆள் இல்லை. தனி மனித ஒழுக்கம், ஒரு வெத்தலா கூட போட மாட்டாரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். மகிழ்ச்சி. அதே சமயம் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா,
யாராச்சும் கலைத்துறைக்கு வரணும்னா யாரை போய் பார்க்கறது, எப்படி இந்த கலை உலகத்துக்குள்ள போகிறது தெரியாமல் இருக்கும், நாடக உலகத்துக்கு. அப்படி யாராச்சும் வர்றதுக்கு ஆசைப்பட்டா ஆணோ பெண்ணோ கொண்டு வந்து இவர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, இவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஒரு நல்ல கலைஞனாக உருவாக்கி தருவார். அவங்க மியூசிக் பார்ட்டி இசைக்குழுவாக இருக்கலாம், நடிக்கிறதா இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட உணவு ஒப்படைங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கலைஞராக பிற்காலத்தில் உருவாக்கி தருவார். ஒருக்காக நம்ம ஆண்டவரை மைக்கெட்டு ஆண்டவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அது மேலே ஒளி நல்ல ரசிகர்கள். இந்த இடத்துல தாய்மார்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உங்களை எல்லாம் சந்திச்சதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்படி ஒரு சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை போடுறப்ப இப்படி ஒரு மாபெரும் மலை பெருமாள் ராஜுங்கிற ஒரு நாடகத்தை போடுறப்ப நல்லா படித்தவர், 37 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த கலைத்துறையில் இருக்காரு. இப்படி ஒரு சிறந்த ஒரு நாடகத்தை போடுறப்ப நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு நாடகத்தை போடுறப்ப இந்த கிராமத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கு தக்கன வள்ளியை போட்டுக்கணும். இந்த நாடகத்தில் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு அது நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. வள்ளிங்கிற சின்ன வேஷம் இல்லை, அது ஒரு கதாநாயகி. 2 பாட்டு பாடுறதுக்கு 2 ஆட்டம் போடுறதுக்கு 4 பாட்டு பாடுறதுக்கு சாந்தி போகிறோம். சரியா? டான்ஸ் சாந்தி அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் அதாவது ஒரு விஷயம், ஒரு வடமாடு மஞ்சள் நடக்குன்னா 1/2 மணி நேரம். அந்த மஞ்சள் 29 நிமிஷம் அந்த மாடு பிடிபடாமல் இருக்க பெரிய விஷயம் இல்லை. 30வது நிமிஷமும் அது பிடிபடாமல் இருந்தால் தான் அந்த மாடு வெற்றி பெற்ற மாடு. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்து கடைசி நேரத்தில் வாய்ப்பை நழுவ விட்டிய. இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. அதனால ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளை தான், என்ன உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமாம், வள்ளி அதான் இருந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. கூட்டிகிட்டு போங்க உங்கள் வீட்டுக்குள்ள இருந்து திண்ணையில் இருந்தால் பேசுனா மேடையிலேருந்து பேசிட்டு கேட்குற பதில் சொல்லணும். 2 பேரும் சரியா? யார் நீங்கள் அந்த மாதிரி சொந்தக்காரரா? அப்போ பதில சொல்லுங்க, இல்லைன்னு நீங்கள் வாங்க சொல்லுங்க. என்னவா அழுகுறா? அதனால எதிர்காலத்துக்கு தான் சொல்றோம். சரிங்க சரி. தயவு செய்து நீங்க புத்தி அலையசன் சொன்னாலும் எனக்கு சொன்னாலும் ஒண்ணு வண்டியில போய் சொல்லுங்க, இல்லைன்னா வீட்டுல போய் சொல்லுங்க, இல்லை மேடைகளை கூட்டி சொல்லுங்க. அதை அடிக்கிற உரிமை உள்ள காலகையை ஒடிச்சு போற உரிமை உங்களுக்கு இருக்கு. அது மேடைக்குள்ள வெளியில போய் இருந்து புத்தி சொல்ற அப்படி 1000 பேர் மத்தியில உட்கார்ந்து அழகா ரசிச்சு இதை பத்தியில அவங்க மனசு வேதனை போற மாதிரி புண்படுற மாதிரி நீங்க சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செய்து ஒரு விஷயம் பெருமாளையா உள்ள கூட்டிட்டு போய் தாராளமா சொல்லலாம். மாடு பிடி மாடு பிடி மாடு உங்களுக்கு தான் பரிசு. ஒரு விஷயம் உள்ள கூட்டு போய் தாராளமா சொல்லலாம். உள்ள கூட்டு போய் சொல்லணும்னா படிக்கிறவன்னு சொல்லுவா, மறுத்து சொல்ல மாட்டா, படிக்கிறப்பான்னு சொல்லுவா. காலையில நாடகம் முடிஞ்சோட போய் தூக்கிடுவா. இதுதான் நடக்கும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொன்னாதான் துர்ராஜப்பா மேடையில வச்சு இப்படி எல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தினாரு, நம்ம இன்னும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், நம்ம கவனக்குறைவா இருக்கக்கூடாது. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெருமாள் ராஜுங்கிற மாபெரும் மலையை அடுத்து ஏதோ ஒரு ஊர்ல சந்திப்போம்ல, அப்ப பேசி நம்ம ஜெயிக்கணும். ஒரு வைராக்கியம் வரும். எப்போ வரும்? இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் அவங்களுக்கு அந்த இது வரும். சந்தோஷம். அதுக்காக தான் சொன்னேன். நன்றி நன்றி நன்றி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப படிச்சுக்க போங்க, நல்லா இருங்க. 10 பேர் கை தட்டுறாங்க, அன்பு கொடுக்குறாங்கிற காட்டி அந்த இது வரக்கூடாது. நான் அனுபவித்தோம் உண்மைதான். அதனாலே இல்ல சாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கு வரலாம். அப்படின்னா நீ பாடுற பாட்டை கூட நான் பாடுறேன். உங்க பேச்சுக்கு வர போறேன். அடுத்து ஞானநிலை பாட போறது அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன் முதல்ல கேளுங்க. நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நான் கேட்கற விஷயம் வேலைய பாரு. என்ன நீ சொல்ல போறீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? இருங்க சாமி. என்ன நீங்க என்ன கேட்டீங்க? வண்டி வண்டி கற்கள் அது தெரியாம இருக்கு. ஜனக நாட்டுக்கு என்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்க. மிதிலை என்று சொல்லக்கூடியதான் ஜனக நாட்டுக்கு இன்னொரு பெயர். போதுமா? மிதிலைன்னு எழுதுங்க. மிதிலையில நடு எழுத்து என்னது? மிதிலைன்னா நடு எழுத்துங்க. தீ தானே. தீய கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. நீங்க மாருதி என்று சொல்லக்கூடியதுதான் ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு பெயர். மாருதின்னு எழுதுனா நழுத்து என்னங்க? ரூவையும் கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. ஆதிபராசக்தி இன்னொரு பெயர் இருக்குன்னு சொன்னீங்க. பவானி என்று சொல்லக்கூடியதுதான் ஆதிபராசக்தி இன்னொரு பெயர். பவானியில நடு எழுத்து என்ன? அந்த வாவையும் கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. பெண்ணை திருமணம் செய்தால் பெண்ணுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம். மனைவின்னு எழுதுங்க. மனைவியில நடு எழுத்து என்ன? நையையும் கொண்டு போய் ஓரமா வைங்க. புலன்ல ஒரு புலன்னு சொன்னீங்க. மூக்கு. மூக்குன்னு எழுதுனா மூக்குக்கு நடு எழுத்து என்ன? இக்கையும் கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. அதே மாதிரி ராகத்திலே ஒரு ராகம் இருக்குன்னு சொன்னீங்க. முகாரி ராகம். முகாரி ராகத்துல நடு எழுத்து என்ன? காவியம் கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. அப்ப சேர்த்து படிச்சு பாருங்க. திருவானை இக்கா பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் பேர் வரும் சொன்னீங்க. திருவானைக்கா வந்துருச்சா? இதான நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் போதுமா? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும்ன்றதுக்காக நான் சொல்லாம. அப்படி இல்ல இப்படி இல்ல. பேசாதீங்க சரியா?
விஷயம், முருகன் தயாரா இருக்காரு. 2 நிமிஷம் வெளியில வர போறாரு. அவரே இருந்து நீங்க எல்லாரும் பார்க்கணும். அவர் நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும், அவரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அவரே இருந்து பாருங்க. ஒரு விஷயம், அம்மா வள்ளிநாயகம் நல்ல பேச்சு, நல்ல ஞானம், நல்ல பாட்டு, நல்ல குரல் வளம், நல்ல பாரம்பரிய பரதநாட்டியம் எல்லா திறமையும் ஆண்டை உங்கள்ட்ட கொடுத்துருங்க. அது சிறு வயசுல ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்கறது? என்ன காரணம்னா அதுவும் அரைகுறையா இருந்துச்சுன்னா அரங்கேற்றத்தோட வீட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு, கண்ட தட்டுலாம் கடையில காசு கொடுத்தா எத்தனை தட்டு வேணாலும் வாங்கலாம். ஆனா அந்த கொடுத்தாலே கைதட்டு கோடியா போட்டு தான் இதுக்கு ஈடாகாது. சரியா? அது இருந்தா தான் அதெல்லாம் வாங்க முடியும். அந்த வகையில் ஆண்டு உங்களுக்கு எல்லா திறமையும் கொடுத்துருக்கேன். அதே சமயம் வாடி மஞ்சட்டு ஒன்று நடக்கும். அதுல எப்படி தெரியுமா, ஒரு மாடு ஓடுதுன்னா ஒரு வீரன் வந்து அந்த மாட்டுல விழுந்தான்னா 3 சுத்து அந்த மாடு சுத்துறது மாட்டிலே கிடக்கணும். அப்படி இல்லையா, மாடு ஓடுதா, அந்த எல்க கயர்னு ஒன்று இருக்கும், அந்த கயரை தாண்டது அந்த மாட்டிலே போகணும். பாதியில கீழே விழுந்துட்டு நான் தான் வெட்டி வெட்டுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் என்ன செலவு பண்ணி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வரி கொடுத்து இந்த நாடகத்தை நடத்துறாங்க. இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறப்ப என்ன நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய, ஒரு சிறு வயதா இருந்தாலும் தமிழகம் எங்கும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய அருமை மகள் நந்தினி இப்படி ஒரு வள்ளியை வந்து இந்த நாடகத்துல போடுறப்ப, ஒரு சிறந்த வள்ளியை போடுறப்ப அதுக்கு தக்கன நாடகத்துல போட்டுக்கணும். சும்மா வேடிக்கை வாக்குறால கொண்டாந்து போட்டு நீ போய் பாலக்கணக்கனே போய் பாலக்கணக்கனே ஐயா புண்ணியவானே எங்க இப்பதானே கொஞ்ச நேரம் போல இதிகாசம் இலக்கியம் இப்படி பேர் மூலம் வாங்கினேன். நாரதர் போல அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளியை போடுங்க, வேடிக்கை வாங்கி சொல்லுங்க. அதுக்குள்ளங்க இப்படி வெள்ளியை போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாரதர் போடுறோம்னு சொல்லுங்க. எங்க சாமி இருக்கு? உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சாமி. அப்பா உங்களை பாராட்டி தான் பேசுறேன். நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதங்க, கழுத்தை நெரிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இந்த டயலாக் அவர் சாமியில சொன்னாரு. இதுக்கு முன்னாடி அதை கேட்டிருக்கீங்க, இப்ப கேளுங்க. ஆனா இப்படி ஒரு 1000 பேர் 2000 பேர் நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் உடம்பும் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்த்து இந்த உள்ள கூட்டிட்டு போய் சொன்னோம்னா பாப்போம் படிப்போம், நம்ம படிக்காததா, போகாத ஊரா, வாங்காத பேரா, இவர் என்ன சொல்ற நம்ம என்ன கேட்கணும், மனசுக்குள்ள ஒரு அசால்ட் வரும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொன்னாதான் அவருக்கு ஒரு ரோசம் வரும். இன்னும் படிக்க வேண்டிய இருக்கும் போல, தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கும் போல. அடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வள்ளி நந்தி என்ன சாமி சிவாஜி கணேசி செத்துட்டாரு, வேற ஊர் போயிருக்காரு. உண்மையாவே இந்த மேடைக்கு வந்திருக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மிக சிறந்த சொல்ல விரும்பாத அருமைக்குரிய அன்பு அப்பா அவர்கள் அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கிறார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கி அருமை இதுவரையிலும் ரசித்த அமைக்கு ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா நந்தினி வள்ளியை மட்டும் போட்ட நாடகம் நல்லா இருக்கும்னா நீங்க சொல்ல முடியாது. பெருமாள்ராஜ் மட்டும் போட்ட நாடகம் நல்லா இருக்கு சொல்ல முடியாது. துரைராஜன் தனியா போட்டோம், அழகேசனை தனியா போட்டோம், மோகன்தாஸை தனியா போட்ட நாடகம் சிறப்பாக அமையாது. ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டாம். 4 இசையமைப்பாளர்கள், 5 நடிகர்கள், இந்த கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெறும் என்று எடுத்து கூறி இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் மைசனுடைய உரிமையாளரும் சகோதரரும் அவர் நினைத்தால் மட்டுமே ஞான சிலை போட முடியும் என்பதற்காகவும் இதுவரையிலும் எங்களை ரசித்த அனைத்து ரசிகர் மக்களுக்கு மனமார்ந்த நிலையை தெரிவித்துக் கொண்டு உலகமான இனிமையா பாடக்கூடியவர், அழகா பேசக்கூடிய வருகிறார், உனக்காக நல்ல வரன் பார்த்து நாளை சூரியன் உடற்படுவான போல மன முடிச்சு வைக்காத நான் தூங்க வச்ச நாள் நான் அது சொன்ன முடிச்சு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்பா நாரதர் வந்தா கலகம் செய்தா நீங்க போட்ட போடல அவர் தெரிஞ்சு ஓடி விட்டார். இந்த வந்து விட்டார். பெத்துட்டு தான் பேசிருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோம்ல. என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானையே திருமணம் பண்ணணும்ன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 குட்டி